வணக்கம் நண்பர்களே. காலைல எந்திரிச்சதுமே ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம மாடியில் வச்சுருந்த ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட் அப்படியே சாஞ்சிருச்சு. பாருங்கள், அதாவது நேற்று நைட்டு வந்து சரியான மழை, ஒரு மணி நேரம் மழை பெஞ்சுது. நல்ல புயல் மழையாட்டம் நல்ல காற்றோடு அடித்து பெஞ்சுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், தண்ணி எவ்வளோ தண்ணி நிற்கிதுங்க, எல்லாம் அடைச்சிருச்சு மாடியில். அது மட்டும் இல்லாமல் மாடியில் வந்து 4 ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட் வச்சுருக்கோம், தெரியுதுங்களா? 4 வச்சுருக்கோம். அது 4 வந்து 3 கயிறு போட்டு ரோப் போட்டு கட்டியிருக்கோம். எல்லாம் எந்த பக்கமும் காற்றடிச்சாலும் சாயாத மாதிரி, தெரியுதா? ரோப் போட்டு கட்டியிருக்கோம், அதனால் அது 3 சாயலை. ஆனால் இந்த ஒன்று மட்டும் உள்ளுக்குள்ளே தள்ளி இருந்தனால நம்ம கயிறு போட்டு கட்ட முடியாமல் விட்டுட்டோம். அதனால் இது என்னாச்சு அப்படின்னா, அப்படியே டோட்டலாக காற்றுக்கு சாஞ்சிருச்சு. பாருங்க, பில்லர் செட்டப்லாம் வச்சு டயர்லாம் வச்சு நல்லா வச்சுருந்தோம். நல்லா காய் காய்ச்சிட்டு இருந்த செடி தான் அப்படியே செட்டாக சாஞ்சிருச்சு, தெரியுதுங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னே அம்மா மாடியில் எதுவும் தண்ணி கசியுது என்னென்னு வந்து பாருன்னு சொன்னாங்க. சரி, பைப் அங்கே இதை அடைச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வரும்போது தெரிஞ்சது. இல்லை, பார்க்கல அப்படின்னா இதுவும் நமக்கு தெரியாமல் போயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்து பிளான்ட்டு. இப்போ செடி கொஞ்சம் வாடி இருக்குது, ஆனால் சீசன் டைமில் நல்லா காய்க்கும். ஒரு செடிக்கு எப்படியும் ஒரு 5-6 காயாச்சும் காய்க்கும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் அதிகமாக பண்ணுறதில்ல, மொட்டை மாடியில் இருக்கனால அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம். அது பாட்டுக்கு இருக்குது. எப்போயாவது ஒரு நாள் தண்ணி ஊற்றுவோம், அவ்வளோதான். உரம் எதுவும் அதுவுமே கொடுக்கறதில்ல. ட்ரம்முலாம் பாருங்கள், ட்ரம்மெலாம் செட்டப் வச்சு ப்ராப்பராக வச்சுருக்கோம். ட்ரம்மில் எல்லாம் ஹோல்ஸ் போட்டு தண்ணி வெளியே வர மாதிரி ப்ராப்பர் செட்டப் வச்சு தான். சென்டரில் வந்து பிளாஸ்டிக் பைப் வச்சு அதுக்குள்ளே காங்க்ரீட் கொட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டயர் பாருங்கள், அதில் கம்பி வச்சு ஹோல்ஸ் போட்டு டயர் வச்சுருக்கோம். காலையிலேயே கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். நேற்று ஆக்சுவலாக எதிர்பார்க்கல யாரும் இந்தளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு. இவ்வளோ பெரிய மழை வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் வந்து கொஞ்சம் கட்டி விட்டுருக்கலாம். நல்ல மழைங்க, சுற்றி வர பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு உழவு மழை பெஞ்சிருச்சு. நம்ம தோட்டத்துக்கும் நல்லா செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஈரமாயிடுச்சு. ட்ராகன் ஃப்ரூட்டு அடித்த காற்றுல 1-2 டேமேஜ் ஆகிருக்கு. பாருங்க, இதில் நல்லா பெருசாக லென்த்தாக வளர்ந்து தொங்கிட்டு இருந்துச்சு, அப்படியே செட்டாக உடஞ்சிருச்சு பாருங்கள். இது அவ்வளோதான். என்ன அந்தளவுக்கு நல்ல மழை, காற்று, மழையை விட காற்று அதிகம். புயல் காற்றுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காற்று அடித்தது. இதுக்கெல்லாம் பாருங்கள், இந்த ரோப் போட்டு கட்டியிருக்கோம். பட் அதுக்கு மட்டும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே தள்ளி இருந்தாலும் கட்டாமல் விட்டுருந்தோம். பார்க்கலாம், இதை அப்படியே வைக்கலாமா இல்லை அப்படியே செட்டோடு எடுத்து கீழே தரையில் வச்சிடலாமா, நம்ம தோட்டத்துக்கு வச்சிடலாமான்னு யோசிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம தோட்டம்லாம் பக்கத்தில் இடம் வாங்குறதுக்கு முன்னாடி செட் பண்ணுறது மாடி தோட்டத்தில். பட் இப்போ கொஞ்சம் இடம், ஒரு 8 சென்ட் இடம் இருக்குது, அதனால் அதில் கொஞ்சம் வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். இதில் வேறு செங்கோலை நிறைய கூடு இருக்குங்க. இது பாருங்கள், கொலை சுற்றிக்கிட்டே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.